காலையில் தாவேக தலைவர் விஜய் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்காக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கார். அந்த காணொலியில் குறிப்பிட்டார், உங்களை என்ன நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கும்னு நினச்ச திமுக நம்ம யாரையுமே பாதுகாக்கல. அதனால 2026 திமுகவை அகற்றுவோம் அப்படின்னு முதல் முறையாக திமுகங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? அரசியலுக்கு அவரை கட்டாயப்படுத்துறாங்கன்னு தெரியுது. யார் சார்? அவரை இவ்வளோ நாடு பட்டுப்படாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார். சரி சார். மிரட்டிட்டாங்க, அது உலகத்துக்கே தெரியும். அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மாநாடு நடத்தினாரு, காணாம போயிட்டார். அதுக்கப்புறம் அம்பேத்கரை பற்றி இது பண்ணார். அதை எழுதி கொடுத்தா மாத்திரம் தான் பேசுவார், அதுக்கு மேலே வராது. அப்புறம் அந்த பரந்தூர் இது 3 தடவை தான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வெளி உலகத்துக்கு அவர் வரவே இல்லை. இன்னைக்கு ஒன்றும் வரல. அவர் இது கூட அறிக்கையாக தான் வந்துருக்குது. நேற்று இஃப்தார் நோன்பு ராயப்பேட்டை அது வந்திருக்காரு. இஃப்தார் நோன்புக்கு வந்தார். ஆமாம். அப்போ தான் என்ன ஒரு பதிவு எனக்குலாம் வந்ததுன்னா, முஸ்லீம்களை கேவலப்படுத்தி ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். துப்பாக்கிங்கிற படம். துப்பாக்கி. அந்த படத்தில் முஸ்லீம்களை கேவலப்படுத்தி வன்முறையாளர் உண்மையிலே அதில் கேவலப்படுத்தி அந்த மாதிரி எடுத்திருந்தார். அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்த போது அவங்க அப்பா அப்போ அரசியல் கிடையாது. அவர் அவர் முஸ்லீமாக ஒரு படத்தில் நடிப்பார் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தார். அந்த நடிப்பை தான் நேற்று நடித்தார். அப்படி மேக்கப் போட்டுட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க.